மனிதனாக இருக்க பெற்றவன் தன்னை மதிப்பவனை மதிப்பவனாக இருப்பான். மிருகமாக இருக்க பெற்றவன் தன்னை மதிப்பவனை மிதிப்பவனாக இருப்பான். வீரனாக இருக்க பெற்றவன் தன்னை மிதிப்பவனை மிதிப்பவனாக இருப்பான். ஆனால் தெய்வமாக இருக்க பெற்றவன் தன்னை மிதிப்பவனை கூட மதிப்பவனாக இருப்பான். இதில் நீங்கள் எந்த வகையராக இருப்பீர்கள் என்று நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள். மனிதனாக இருக்கிறீர்களா, மிருகமாக இருக்கிறீர்களா, அல்லது வீரனாக இருக்கிறீர்களா, தெய்வமாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதுமானது. அதிலிருந்து அடுத்த நிலைக்கு வருவதற்கு நிச்சயமாக உதவும். புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாம் மிருகமாக இருந்து அதற்கு பிறகு முன்னேறி மனிதனாக வந்து கடைசியில் நாம் தெய்வமாகத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ரவுடி என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக ஒரு மகரிஷியாக ஆகியே தீர வேண்டும் என்பதனால் இந்த கணிப்பை நீங்கள் செய்து பார்த்தீர்கள் என்றால், மிருகமாக இருக்கிறேனா, இல்லை என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றாலே போதுமானது. என்றைக்காவது உங்கள் சிந்தை உங்களை தூக்கி மகரிஷியாக மாற்றிவிடும். கணித்து பாருங்கள், கணித்து பாருங்கள். நன்றி.